ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்களும் ஆன்மீக விஷயங்களோட இணைஞ்சிருக்க முடியும். ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரிய லகரியில் 5வது ஸ்லோகத்தை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறதுனால அனைத்து மக்களையும் சுலபமாக வசீகரிக்க முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. हरिस्त्वामाराध्य प्रणतजनसौभाग्यजननीं पुरानारी भूत्वा पुररिपुमपि क्षोभमनयत् स्मरोऽपि त्वां नत्वा रतिनयनलेखेन वपुषां मुनीनामप्यन्तः प्रभवति हि मोहाय महताम्. இந்த ஸ்லோகத்துக்கான தமிழ் விளக்கம். முக்கரண சுத்தியோடும் பக்தியோடும் வணங்கும் அடியவர்களுக்கு சகல சௌபாகியங்களையும் அளிக்கும் நின்னை முற்காலத்தில் மகாவிஷ்ணு பூஜித்து அதனால் ஏற்பட்ட சித்தியால் அமிர்த மதனம் செய்யும் காலத்தில் மிக அழகான பெண் வடிவு பூண்டு அசுரர்கள் மயங்கும்படி செய்தார். இதை அறிந்த ஈசன் அவ்வழகிய வடிவினை காண விரும்பினார். மகாவிஷ்ணுவும் அவ்வடிவம் பூண்டு முப்புறம் எரித்த திரிபுராரியும் மோகிக்கும் வண்ணம் செய்தார். விஷ்ணு மட்டுமல்லாது மன்மதனும் உன்னை பூஜித்த காரணத்தினால் பேரழகியாகிய தன் மனைவி ரதியும் எப்போதும் தன்மேல் வைத்த விழி எடுக்காமல் பார்த்து கொண்டே இருக்கும்படியான சௌந்தரிய வடிவம் பெற்றதோடு மகான்களான முனிவர்களும் மனசலிப்படையும் வண்ணம் மோகிக்கச் செய்யும் திறமையை பெற்றுள்ளான் அல்லவா. எளிமையாக சொல்லணும்னா, சகல நன்மைகளை தரும் தேவி மகாவிஷ்ணு உன்னை வணங்கி அழகான பெண்ணுருவம் கொண்டு சிவனை மோகம் கொள்ளச் செய்கிறார். மன்மதன் உன் பாத கமலத்தை வணங்கி மூவுலக அழகனாகி முற்றும் துறந்த முனிவர்களின் மனதில் மோகத்தை உண்டு பண்ணுகிறான். இவ்வாறு தேவியின் அழகை வர்ணிக்கிறார் ஆசிரியர். சர்வஜன வசியம் பெறுவதற்கு இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பால் பாயாசம், வெண்பொங்கல் இவற்றை படைக்க வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.